வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். அக்பர் மகாராஜாக்கு ஒரு ஆசைங்களாம். உடல் ஊனமுற்றோர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, கால் நடக்க முடியாதவங்க, இந்த மாதிரி ஆட்கள கூப்ட்டு ஒரு நாள் நல்ல ஒரு விருந்து சாப்பாடு போடணும்னு நெனச்சாருங்களாம். அதுக்கேத்த மாதிரி அந்த நாட்ல தண்டோரா போட்டாங்களாம். உடல் ஊனமற்றோருக்கு அக்பர் மகாராஜா விருந்து வைக்கிறாரு. நாளைக்கு எல்லாரும் வந்துருங்கன்ட்டு. இந்த விருந்துக்கு சில மணி நேரம் முன்னாடி அக்பர் மகாராஜா தன்னுடைய மாடியிலிருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்துல இருந்தாருங்களாம். போய் பார்த்தப்போ ஒரே பேரதிர்ச்சிங்களாம். ஆயிரக்கணக்கான உடல் ஊனமுற்றோர் அவருடைய மதில் செவருக்கு உள்ள நின்னுட்டு இருந்தாங்களாம். இத பார்த்தோன்னே மகாராஜாக்கு, ஐயையோ! இவ்ளோ பேர் வந்துட்டாங்களா? இவ்ளோ பேருக்கு விருந்து சாப்பாடும் நம்மகிட்ட இல்லையே! இப்போ உடனே செய்ய முடியாதே! நம்ம ரொம்ப குறிப்பிட்ட ஆட்களுக்காக தானே செஞ்சோம். இது மட்டும் அவர் யோசிக்கலையாங்க. நெறைய பேரு சோம்பேறிகளா இருக்கிறதுனால ஊனமுற்றோர் மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டாருங்களாம். உடனே பீர்பால கூப்பிட்டாருங்களாம். மந்திரி பீர்பால் வந்த உடனே, "நீங்க கவலையே படாதீங்க அரசே. கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு" சொன்னாருங்களாம்.